உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன போய் அந்த பாண்டியன் வீட்டுல பொண்ணு கேட்க சொல்லுவேன். அதுல என்னப்பா தப்பு இருக்கு? பரம்பரையா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ஊருக்கு தலைவரா இருந்திருக்காங்க. நேத்து பிறந்த பைய என்ன தோக்கடிச்சிட்டு தலைவன் ஆயிட்டான். தலைவர் பதவி ஒண்ணும் பரம்பரை சொத்து இல்லப்பா. யாரு வேணும்னாலும் தலைவர் ஆகலாம். மணிமாரா, அப்பா ஏதோ ஒரு பகைய மனசுல வச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை பாழாக்கிறாதீங்க. மணிமாரா, அப்பா அந்த பாண்டியன் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சிருக்காருன்னு சொல்லுங்க, உங்க வார்த்தைக்கு கட்டுப்படுறேன். இல்ல அந்த பொண்ணை பத்தி இந்த ஊருக்குள்ள தப்பான அபிப்பிராயம் இருக்குன்னு சொல்லுங்க, அவளை விட்டுறேன். எந்த வலுவான காரணம் இல்லாம அவளை கைவிடுன்னு சொன்னா அதை கேட்க நான் தயாரா இல்ல. அப்படின்னா உன் பேச்ச கேட்க நானும் தயாரா இல்ல. நஞ்சப்பா, மாமா, வேதாச்சலத்தை உடனே வர சொல்லு. அவன் பொண்ணு கழுத்துல இவன் தாலி கட்டானா இல்லையா பாத்துரு. அப்பா என் முடிவை யாராலையும் மாத்த முடியாது. அதே மாதிரி என் முடிவை யாராலும் மாத்த முடியாது. மாப்பிள, அப்பாவையே எடுத்து பேசுறீங்களே. அப்பாவும் பிள்ளையும் பேசிட்டு இருக்கப்ப நானே நடுவுல போகல, நீ ஏண்டா நுழையிற? உன்னால நுழைய முடியல. நான் இந்த குடும்ப கூட்டணியில ஒரு அழுதாரு. என்ன தனியா பிரிஞ்சு பேசுறியே. என் கண் முன்னாடி யாராவது மாமனை எதிர்த்து பேசினா என்னால தாங்க முடியாது. அவன் ஒண்ணு எதிர்த்து பேசலடா, உண்மையை எடுத்து சொல்றான். அவன் எதை சொன்னாலும் சரி, அந்த பாண்டியன் தங்கச்சி இந்த வீட்டு வாசப்படிய கூட மதிக்க கூடாது. மீறி அவ கழுத்துல தாலி ஏறினா உன் கழுத்துல இருக்கிற தாலி இறங்கிடும். என்னங்க, இன்னையோட கெடு முடியுது. அந்த பெரிய பண்ணையார் இன்னைக்கு பொண்ணு கேட்க வரல. அதுக்கப்புறம் நான் எடுத்த முடிவுக்கு தான் எல்லாரும் கட்டுப்படணும், தெரியுமா? சொன்னதை கேட்டீங்கல்ல? எங்க காதுல வேணும்னு தானே கத்தி சொல்லிட்டு போறாரு. இன்னும் உங்களுக்கு காணுமே, ஏன் வரலன்னு எனக்கும் புரியல. வாங்க, அப்பா அம்மா வரலையா? வரல. இத நான் எதிர்பார்த்ததுதான். இனிமே உங்களுக்கு தான் வேலை இல்லை, உள்ள போங்க. நீங்களும் போகலாம். ஒரு நிமிஷம். என் விருப்பத்தை நிறைவேற்ற எங்க அப்பா மறுத்துட்டாரு. ஆனா நான் கவலைப்படல. காதலிக்கிறவளை தான் கைப்பிடிப்பேன்னு பெத்தவங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா அடுத்த நிமிஷமே மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். அதான் எங்க பழக்கம். கல்யாணத்தையும் பண்ணி வச்சு மாப்பிளை வீட்டோட வச்சுக்கிறது எங்க பழக்கம் இல்ல. நீங்க போகலாம். அண்ணே. என்ன அண்ணே? என்னடி அண்ணே? அவங்க கூட தான் வாழ போறேன், நீ என்ன தடுக்காதேன்னு சொல்றியா? போ, தாராளமா போ. போறதுக்கு முன்னால உங்க அண்ணனுக்கு ஒரு சமாதி கட்டிட்டு போ. ஏன் அண்ணே இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிதான் நான் சொல்றபடி கேளு. மீனா, நம்ம சந்தோஷத்துக்காக அவருக்கு சமாதி கட்ட வேண்டாம். நம்ம ஆசைக்கு நாமே சமாதி கட்டிக்குவோம். மணி, அம்மா, நான் சம்பந்தம் பேச வந்திருக்கேன். பேச வேண்டியவர் வரலையே. பெத்தவ வந்திருக்கேனே. தகப்பனார் உயிரோடு இருக்கும்போது தாயார் அந்த உரிமை எடுத்துக்கிறாங்களா? தெரியும். தெரிஞ்சும் அவருக்கு விருப்பமில்லாத குடும்பத்துல இன்னைக்கு சம்பந்தம் பேச வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த பொண்ணை விட்டா எங்க குடும்பத்துக்கு வேற மருமகளே கிடைக்க மாட்டாங்கிற பயத்திலையா? இல்ல என் மகன் தற்கொலை பண்ணிக்குவானோங்கிற பயத்திலையா? அதுவும் இல்ல. இவங்க 2 பேரும் விரும்புறாங்கன்னு இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இப்ப இவங்களை பிரிச்சா எந்த தப்பும் செய்யாத இந்த பொண்ணை பத்தி இந்த ஊர் தப்பா பேசுமேங்கிற பயந்தா. ஊரு எதை பத்தி வேணும்னாலும் பேசலாம், ஆனா ஒரு பொண்ணோட கற்பை பத்தி மட்டும் தப்பா பேசக்கூடாது, பேசவும் விடக்கூடாதுங்கிற காரணத்தினாலதான் நான் என் புருஷனையே எதிர்த்து வந்து நிக்கிறேன். நான் இவ்வளவு சொல்லியும் என் புருஷன் வந்து கேட்டாதான் உங்க கௌரவம் நிலைக்கும்னு நீங்க நினைச்சா அது வரட்டு கௌரவம். மணி, போலாம் வாப்பா. நிலுங்கம்மா, என் குடும்பத்தையே தன்னுடைய ஜென்ம பகையா நினைக்கிறார் உங்க வீட்டுக்காரர். ஆனா நீங்க இந்த குடும்ப பெண்ணுடைய வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதுக்காக உங்க வீட்டுக்காரையே விரோதம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே. இந்த ஒரு காலத்துக்காகவாவது என் தங்கையை உங்களுக்கு மருமகள் ஆக்கிய தீர்வு. குடமா வாங்கிக்கிறேன், அவரை குடும்ப வாங்கிக்கிறேன். என்னங்க வந்து இந்த வீட்டு மருமகளை நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல போறேன், அதானே? இங்க பாரு,
ஒரு பொண்ணு தனியா நின்னு ஒரு காரியத்தை சாதிச்சாளானா ஒண்ணு அவ வாடா வெட்டியா இருக்கணும், இல்ல விதவியா இருக்கணும். அப்பா உனக்கு தெரியுமாடா, இழவு வீட்டுக்கு போறதா இருந்தா கூட ஒரு சுமங்கலி புருஷன் இல்லாம போக கூடாது. வெள்ளிக்கிழமை அதுவுமா எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பேசலடி, நீ செஞ்சிருக்கிற காரியம் என்ன பேச வைக்குது. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன தள்ளி வச்சுட்டு நீ சம்பந்தம் பேசி முடிச்சிருப்ப. இத பாரு, இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு எனக்கு எந்த பந்தமும் கிடையாது. இந்த வீட்டுல இனிமே நீ தாலி கட்டின விதவை. அப்பா! ச்சே. எனக்கு வேண்டாமா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஏப்பா, என்னுடைய நிலைமையை பார்த்து வேணாங்கிறியா? நான் வாழ்ந்துட்டோடா. வாழ வேண்டிய ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாதிக்க கூடாது. தைரியமா அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. அதுக்கு மேலே ஆண்டவன் விட்ட வழி. போப்பா, போ ராஜா, போ. எந்த புருஷனும் பொண்டாட்டியை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தையை எங்க அம்மாவை பார்த்து சொல்லிட்டீங்க. அதனால எங்க அம்மா உங்களை புருஷன் இல்லைன்னு சொல்ல போறதில்ல, நானும் உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்ல போறதில்ல. அடுத்த வெள்ளிக்கிழமை எனக்கும் மீனாவுக்கும் கல்யாணம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாருங்க, இனிமே நம்ம சும்மா இருக்க கூடாது. மீனாவை மணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அப்புறம் மச்சான் இங்க ஒன்னா சேர்ந்து நம்மள மேல அனுப்பிச்சிருவாங்க. அமைதியா இருந்தா எப்படி? அடையாளம் தெரியாத 4 பேரை அனுப்பிச்சு வைங்க. பாண்டிய மகாராஜா பக்கத்தூருக்கு போயிருக்காரு, தாலி வாங்கிட்டு வர. திரும்பி வரும்போது அவரை க்ளோஸ் பண்ணிடுவோம். மதுரை மீனாட்சி அம்மன் தயவுல உங்க தங்கச்சி தீர்காயுசா 100 வருஷம் வாங்க. சந்தோஷமுங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, நான் வரட்டுங்களா? ரொம்ப நன்றியா. இருக்குங்க. நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போ. சரி போ. டேய் மடையா, இந்த பக்கம் போடா. இன்ஸ்பெக்டர் ஐயா, பெரிய பண்ணையோட ஆளுங்க தலைவர் பாண்டியனை ஐயனார் கோயில் கிட்ட வழிமறிச்சு நல்லா அடிச்சுட்டாங்க. உடனே புறப்படுங்க. ஐயா, அவனுங்க எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. தலைவரை கல்யாண மண்டபத்துக்கு அனுப்பியிருக்கேன். நீங்க முதல்ல பெரிய பணியை தடுத்து நிறுத்துங்க. அவர் துப்பாக்கியோட போறாரு. மாமா மாமா நில்லுங்க. என்ன? இந்த கல்யாணத்தை மட்டும் நீங்க நிறுத்தல, நம்ம மான மரியாதையெல்லாம் கட்ட வண்டி ஏறிடும். வெறுங்கையோட போவாதீங்க, துப்பாக்கியோட போங்க. தைரியமா சுடுங்க. ஐயா, உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு. என்னையா? இந்தாங்க மாங்கல்யம். என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, வண்டி கொடசாஞ்சிருச்சு. தலைவர் அப்பட்டமா போய் சொல்றாரு. மாமா, மாப்பிள, உங்க அப்பா என் மாமன் தலைவர் ஆள் வச்சு அடிச்சிருக்காரு. எங்க அப்பாவா? என்ன சொல்றீங்க? மாங்கல்யம் வாங்கிட்டு வர போன தலைவரை மடக்கி அடிச்சுட்டா முகூர்த்த நேரமும் தவறிடும், கல்யாணமும் நின்னுடும் தான். இப்படிப்பட்ட காரியத்தை எங்க அப்பா நிச்சயமா செய்ய மாட்டாரு. தாய் மாமா என் மேல நம்பிக்கை இல்லையா? மாப்பிள, தலைவர் உங்க அப்பா ஆள் வச்சு அடிச்சாருன்னு போலீஸ்ல தள்ளிட்டு போயிட்டாங்க. என்ன நில்லுங்க, என்ன அவசரப்படு? முதல்ல என் தங்க கருத்துல தாலி கட்டுங்க, அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதை பாத்துக்கிறேன். என் மேல இருக்கிற ஆத்திரத்துல எங்க அப்பா என்ன அடிச்சிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். உங்களை ஆள் வச்சு அடிச்சது எந்த வகையில நியாயம்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாம்? தெரிஞ்சுக்க வேண்டாம், நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது பரம்பரையா நடந்துகிட்டு வர்றது. சீக்கிரமா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடறேன். முதல்ல என் தங்கச்சி கருத்துல தாலி கட்டு. சொன்னதை கேளுங்க, போங்க. நாராயண நமோஸ்துதே, ஆங்கல்யம் தந்தனாரேன